வணக்கம். இன்னைக்கான பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நல்ல ஒரு கேப் டவுன். அதாவது ரொம்ப ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சமா அப்படி அப் அண்ட் டவுன் அடிச்சு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் போயிட்டு மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு தான் ட்ரை பண்ணி சஸ்டெயின் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சின்னதா ஒரு கேப் அப், அதாவது கொஞ்சம் கேப் ஒரு 50,500க்கு கீழே 50,500க்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் அகைன் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாலும் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு 49,700. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் இங்கேருந்தும் அகைன் வந்து மார்க்கெட் வந்து பையிங் சைடு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒன்று என்னன்னு சொன்னால், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 49,500, இந்த 500க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 49,500க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால், அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ், ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த பையர்ஸை ட்ராப் பண்ண அகைன் வந்து செல் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் வந்து 49,500க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் செல் சைடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே 49,600க்கு மேலே 49,600 மேலே ஒரு 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால், இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பையிங் சைடுக்கான ட்ரேட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னு சொன்னால், கேப் அப் ஆகுது, ஒருவேளை நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுது ஒரு 50, 100க்கு மேலே 100, 200, 300, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கேப் அப் ஆகும் பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லருக்குள்ளே எஸ்எல் வந்து எதுவுமே இல்லை. செல்லர்ஸ்குள்ளே எஸ்எல் வந்து மார்க்கெட்டில் இல்லை. அதனால் மார்க்கெட் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த அப் டவுன். ஸோ இந்த மாதிரி வந்து செல்லரை வந்து அட்ராக்ட் பண்ணதுக்காண்டி மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கி வந்து மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கேப் அப் ஆகும் பட்சத்தில். ஏன்னு சொன்னால், எல்லாரோட செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து இல்லாததுனால ஸ்டாப் லாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் அடித்து மேலே கால் சைடு போகிற மாதிரி நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? நிஃப்டியை பார்த்தோன்னு சொன்னால் நிஃப்டியுமே சேம் அதே மாதிரி தான். நல்ல ஒரு லாஸ்ட்டில், அதாவது செகண்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட், அதாவது கால் சைடு வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து சஸ்டெயின் ஆகி அகைன் வந்து கால் சைடு போகிற மாதிரி தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்குது. அதனால் நாளைக்கு என்ன ஆகும்னு சொன்னால், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து கால் சைடு போகிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது கேப் அப், ஃப்ளாட்டு, ஒரு சின்ன கேப் டவுன் சொன்னால் 22,100க்கு மேலே. ஓகேவா? 22,100க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து பையிங் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களும் நாளைக்கு வந்து இதை எய்ம் பண்ணி கால் சைடு ட்ரேட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சென்செக்ஸை பார்த்தோன்னு சொன்னாலும் அதுலேயுமே வந்து சேம் பேட்டர்ன் தான் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அதனால் கேப் அப், ஃப்ளாட்டு அண்ட் சின்னதாக கேப் டவுன் இருந்துச்சுன்னு சொன்னாலும் கால் சைடு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பையிங் சைடு ட்ரேடு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெரிய கேப் டவுன், அதாவது 72,500க்கு கீழே. ஸோ 72,500க்கு கீழே மார்க்கெட் வந்து வருது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து செல் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து பையிங் சைடு, கால் சைடு இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் சைடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக போகுது. ஏன்னு சொன்னால் இந்த பையர்ஸ் இந்த பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வரும்போது இங்கே என்ட்ரான பையர்ஸ்லாம் இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, அதாவது 72,600க்கு கீழே 72,600, 500, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் அப்போ இந்த பையர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து செல் சைடு தான் போகும். ஸோ ரொம்ப கொஞ்சம் எந்த இடத்துல மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த ஐட்டங்கள்லாம் தெரியாதவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதவங்க ட்ரேட் பண்ணுறவங்க என்னோடய டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில கால்ஸ், சரியா, ஒரு சில இண்டிகேஷன், ஒரு சில கால்ஸு, லைவ் மார்க்கெட் அப்டேஷன் வந்து நான் கொடுப்பேன். மார்க்கெட் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது, எந்த மாதிரி போகுது அப்படிங்கிற அப்டேஷன் கொடுப்பேன். அதனால் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி.